என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத சொற்கள் எல்லாம் சொல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத சொற்கள் எல்லாம் சொல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளே சித்தப்போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளே சித்தப்போல் நடத்தி செல்லுமையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாளிலே நம் யாவரையும் வார்த்தைகளை கேட்கும்படியாய் அழைத்து வந்த மகாபெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஏசாயா 46 அதிகாரம். ஏசாயா 46 11வது வசனம் வாசிக்க கேட்போம். உலாய்ச்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நம்மளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையும் வாக்குத்தத்தமாகவும் ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதை சொன்னேன். இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன வார்த்தைகளை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே சிந்திக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு முதலாவது உணர்த்துகிறார். ஏசாயா 46 அதிகாரம் 11வது வசன கடைசியில அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் சொல்லியும் செய்யாம இருந்த அநேக காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல் மாறாதவர். இது எல்லாரும் நான் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அது தொடர்ந்து வாசிங்க. அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம ஒரு திட்டம் என்ன செய்கிறோம், போறோம். என்ன அடித்தான நம்ம ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை என்ன செய்வாராம்? செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் திட்டத்தை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும், நம்முடைய சூழ்நிலைகளை குறித்தும், நம்முடைய தேவைகளை குறித்தும், நம்முடைய கண்ணீரை குறித்தும், நம்முடைய தொழிலை குறித்தும், எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு திட்டம் போறோம். திட்டம்னா இன்றைக்கு அநேக திட்டங்கள் இருக்குது உலகத்துல. 5 வருஷ திட்டம், 2 வருஷ திட்டம், 3 வருஷ திட்டம், இப்படி அநேக திட்டங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அதை ஆண்டவர் இந்த
11வது மாத இறுதியிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், இந்த 11 மாதம் ஆயும் இன்னும் அந்த வார்த்தை நிறைவேறலன்னு சொல்லி கேட்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சொன்னது நான் என்று சொல்லி. அல்லேலூயா. சொன்னது நான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். சொன்னது கர்த்தர், அதனால நிச்சயமா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவர் நமக்கு என்ன சொன்னாரோ, வாக்குத்தத்தமாய் வார்த்தைகளாய் என்ன கொடுத்தாரோ அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். இந்த மாத இறுதியிலே அநேக சோர்வுகள் மத்தியில ஆண்டவனுடைய வாழ்க்கையில சொன்ன அந்த காரியங்கள், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, தாமதித்துக் கொண்டிருக்கிறது, இனி நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லி ஒருவேளை சோர்வோடு இருப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே நமக்கு உணர்த்துகிற காரியம், சொன்னது நான் அப்படி சொல்றார். அல்லேலூயா. சொன்னது கர்த்தர், அவர் பொய் சொல்லாதவர், பொய்யுரையாத தேவன். நிச்சயமாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு செய்து முடிக்க முடியாத நிலைமையில இருக்கிற அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முடிப்பேன் என்று சொல்லி. ஆண்டவரே செய்து முடிப்பார். ஆண்டவர் செய்து முடித்தார்னா அந்த காரியம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அந்த திட்டத்தை நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. ஒரு மனுஷனும் தடையை உண்டு பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த வருஷமே முடிய போதே, இனிமேலா நிறைவேற போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன். நான் அதை சொன்னேன், அதை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முதலாவது வார்த்தை, முதலாவது நம்முடைய இதயத்தை வைக்க வேண்டியது, ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டாரா, அதை நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணிட்டாரா நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றியே முடிப்பார். அல்லேலூயா. நிறைவேற்றியே முடிப்பார். அவர் செய்து முடிக்கிற தேவன். அவர் எப்படி செய்வாரா? நன்மையாய் செய்து முடிப்பார். இது முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் முதலாவது அறிந்து கொண்டோம், ஆண்டவர் என்ன செய்கிறாரா? சொன்னதை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் சொன்னாரோ அது நிச்சயமாய் செய்து முடிப்பார். திட்டம், என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். இரண்டாவதாக இதை உறுதிப்படுத்துவதற்காக அநேக வார்த்தைகளையும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் எடுத்து நாம் தியானிக்க முடியும். வேதத்தில் அநேக இடங்கள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சங்கீதம் 89 சங்கீதம் 89 சங்கீதம் 89 35வது வசனம். என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இன்னொரு ஆள் சத்தமான வாசிங்க. இந்த பக்கம் ஆண்கள் சரி. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் பொய் சொல்லலனா நான் சொல்ல முடியும், உங்களுக்கு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் பொய் சொல்லலனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, பொய் சொல்ல தெரியாதவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பேர் தெரியும்? ஆண்டவருடைய பேர் நிறைய பேருக்கு தெரியும். யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், எல் ஷடாய், யெகோவா ரூபா, யெகோவா சித்கேனு, யெகோவா ஓஷேனு, எல்லா நாமங்களும் தெரியும். அவர் பொய் சொல்ல தெரியாதவர். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீதுக்கு ஆண்டவர் பொய் சொல்லலனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். யோசேப்புக்கு தரிசனத்திலே சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களை அப்படியே நிறைவேற்றுவார். இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை சூழ்நிலைகளும் காலங்களும் நாம் பார்க்கிற சமயங்களும் எப்படி இருக்குதுன்னா அது நிறைவேறாதது போல இருக்குது.
அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாதது போல இருக்குது. நான் சொல்ல முடியும், ஆண்டவர் நிச்சயமாக ஒரே இரவிலே உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவர் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரே இரவிலே உன் கடன் பிரச்சனையை ஆண்டவர் மாற்ற முடியும். ஒரே நாள் இரவிலே உன்னுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும். ஒரே ராத்திரியிலே உன்னை மறுரூபமாக்க என் தேவனால் முடியும். அல்லேலூயா. அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல, ஒரு நாள் 1000 வருஷத்தை போல, 1000 வருஷம் காலங்களை ஒரே வார்த்தையினால் முடிக்கிற என் தேவன், அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களில் நமக்கு உணர்த்துகிற காரியம் முடிவு ஆயிடுச்சு. இன்னும் கடைசி நேரத்துல என்ன செஞ்சிட்டோம், நாம் வந்துட்டோம், இந்த வருஷத்துக்கு கடைசியில வந்துட்டோம். இன்னும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறல அல்லது தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திப்போம். ஆனால் அவர் சொன்னதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இது முதல் காரியம். தாவீதுக்கு அவர் பொய் சொல்ல இல்லை. தாவீதுக்கு பொய் சொல்லாதவர் உங்களுக்கும் பொய் சொல்ல மாட்டார், எனக்கும் பொய் சொல்ல மாட்டார். இல்லையா? பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? இல்லையா? சொல்லி எத்தனை பேர் செய்யாம இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு சொன்னார்னா செய்து முடிப்பார். இல்லையா? அவர் முடிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் செய்து முடிப்பார். சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? இரண்டாவதா நாம் தியானிக்க போறோம். முதல் காரியம் நம்ம தியானிச்சோம் என்னது? ஆண்டவர் நிச்சயமாக சொன்னதை செய்வாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு, சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும், திட்டம் போட்டதை நிறைவேற்றி என்ன செய்வாரு? முடிப்பாருன்னு சொல்லி நாம் தியானித்தோம். இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் நிறைவேற்றி முடிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இரண்டாவது காரியம் நம்ம என்ன செய்யணும்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் சொன்னதை அவர் நிச்சயமா செய்துவாரு. அவர் சொன்னதை செய்வதற்கு இப்படியா சொல்ல முடியும், அவர் உனக்கு சொன்னதை நீ செய்தால் அவர் உனக்கு சொன்னதை அவர் செய்வார். புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் உனக்கு சொன்னதை நீ செய்தால் அவர் உனக்கு சொன்னதை அவர் செய்வார். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் காலையில கொடுத்தார். அவரு நான் உனக்கு சொல்றத நீ செஞ்சா நான் உனக்கு சொன்னதையே நானும் செய்வேங்க. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அவர் நமக்கு சொன்னதை நாம் செய்தால் அவர் நமக்கு சொன்னதை அவர் செய்வார். இதுக்கு உதாரணமாக நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். கானா ஒரு கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து போறாரு, அழைக்கப்பட்டாங்க, கூப்பிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது அவரும் அவருடைய தாயாரும் எப்படிப்பட்டிருந்தாங்களா? அழைக்கப்பட்டிருந்தாங்க. கல்யாணத்துக்கு தயவு செய்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த கல்யாணத்துல போகும் பொழுது அங்க திராட்சை ரசம் எல்லாருக்கும் தெரிந்த சண்டே கிளாஸ் பிள்ளைக்கே நான் சொல்ற சப்ஜெக்ட் தெரியும், அதனால தெரியும்ல. கல்யாணத்துல திராட்சை ரசம் அப்படி அல்ல. இதுல ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? திராட்சை ரசம் என்ன பண்ணது? குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்டது. மரியாள் போய் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டு சொல்கிறார், ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யல வரவில்லை என்று சொல்லி ஸ்டாப் பண்ற. உடனே மரியாள் போய் வேலைக்காரனிடத்துல சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுமா? காலியான கச்சாடிய தண்ணிய நிரப்புங்கன்னு சொல்றாங்க. இந்த வேலைக்காரங்க நிரப்புனாங்களா? நிரப்புனாங்க. காலி கச்சாடியில தண்ணீரை நிரப்புனாங்க. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. பந்தி விசாரிப்புகாரன் குடிச்சு பார்த்துட்டு சொன்னான், இதுக்கு முன்னாடி இதை எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? உங்களுக்காகவும் எதற்காகவும் ஆண்டவர் கொடுக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? மத்த பார்த்து இவ்வளவு நாள் இது எங்கடா இருந்துச்சுன்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அலையலுயா, புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாள் இதெல்லாம் எங்கடா இருந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் கொடுப்பார். இல்லையா? கொடுக்கணும்னா நீங்கள் நான் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சொல்றதை செய்யணும். கச்சாடியில தண்ணியை நப்புனா தண்ணியை நிரப்பணும். இன்னொரு சம்பவம் பார்க்க முடியும். முழுவதும் பிரயாசப்பட்டு வளைய போட்டு பார்த்தாரு. என்ன
ஒரு மீன் கூட அகப்படல, ஒரு மீன் கூட அகப்படல. இத்தனைக்கும் அவர் யாரு? மீனவர். அவருக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியும். பேதுருக்கு எங்க வலைய போடணும், எப்படி போடணும், எப்படி படகை ஓட்டணும், நல்லா மீன் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச ஆளுக்கே ஒன்னும் அகப்படல. இல்லையா? இன்றைக்கு எனக்கு எல்லாம் தெரியணும் போய் நின்றா ஒன்னும் அகப்படாது, ஒண்ணுமில்லாம தான் இருக்கும். வந்து வலைய அலசிட்டு கரையில வந்து நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். 2 படகுல ஒரு படகை பாக்குறாரு. அந்த பேதுரு படகுல ஏறாரு. படகை தள்ளு அப்படிங்கிறாரு. நைட்டு ஃபுல்லா கை வலிக்க வலைய போட்டு ஒண்ணுமே இல்லாத நிமித்தமா வந்து வெறுங்கையோடு இருக்கும் பொழுது சோர்வாய். அப்படிதானே, நைட்டு ஃபுல்லா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோர்வா இருக்கிற நேரத்துல இயேசு சொல்றாரு, படகை தள்ளு அப்படி. படகை தள்ளுறது லேசான காரியம் இல்லை. ஆளை ஏற்றி வச்சுட்டு படகை இப்பெல்லாம் நான் அதை அதிகமா பார்த்துக்க மாட்டேன். ஆறு குளங்கள் ஏரியா எல்லாம் படகுல வச்சு தள்ளுவாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி ஆள் இறங்கி தள்ளி விட்டு அப்படியே ஏரியாவில் உட்காருவாங்க. அப்படியே துடுப்பு போட்டுனே அந்த படகை நிச்சயம் படகை தள்ளு அப்படிங்கிறேன். இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த படகை தள்ளுறாரு. முதல்ல கீழ்படுகிறார். படகை தள்ளனோடே இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்து படகை தள்ளனோடே அதுல இருந்து பேச தொடங்கினார். நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். பேச தொடங்கினார். அவர் ஜனங்களை பார்த்து பேசினார். பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, உள்ள போன உடனே வலைய வலது பக்கத்துல போடு சொன்ன அப்படியே என்ன செய்தாரு? போட்டார். அப்படியே கீழ்ப்படித்தார். வலை கிழியத்தக்கதாக மீன்களை பெற்றார். இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் பிடிச்ச மீன்லாம் வலைக்குள்ள மட்டும்தான் இருந்திருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டோடைய வார்த்தையின்படி வலைய போட்டு மீனை பிடிச்சோன்னு வலை கிழிஞ்சு போறத்தக்கதாக, வலை நம்பி வழியத்தக்கதாக மீன்களை அவர் அப்பதான் பார்த்திருப்பார். இல்லையா? நம்முடைய பலத்தினால எதை செய்தாலும் அது குறுகலா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றபடி செஞ்சா அது நிறைவாய் மாறிவிடும். இல்லையா? குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவன். குறைவு நிறைவாகணும்னு நம்ம எத்தனை பிரயாசப்படுறோம். குறைவு நிறைவாகணும்னு நான் சொல்ல முடியும். குறையெல்லாம் ஆகணும். நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்தாலும் குறை மாறாது. எப்படியாச்சும் மீனை பிடிச்சு நைட்டு ஃபுல்லா ஆள் தெரியுறாப்புல, ஒரு மீன் கூட வாய்க்கல. ஆண்டவர் சொன்னபடி போட்டா ஒரு மீன் இல்ல, வலை கிழிஞ்சு போகத்தக்கதாய் மாறும். அல்லேலூயா! இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறதை நீ செய்தால் அவர் உனக்கு சொன்னதை அவர் செய்வார். காரணம், ஒரு கல்யாணத்துல இந்த காரியத்தை பார்த்தோம். பேருடைய வாழ்க்கையில் என்ன செய்தோம்? இந்த காரியத்தை பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். கல்லறை பக்கத்துல லாசு மரித்து போய் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. கல்லறை வாசல் அருகில வந்து இயேசுவா சொல்றாரு, கல்ல புரட்டுங்க அப்படின்னு. கல்ல புரட்டுங்கன்னு சொன்ன உடனே அந்த கல்லை என்ன செய்தார்கள்? புரட்டினார்கள். அல்லேலூயா! ஆண்டவர் சொன்னா புரட்டணும். நாருமே ஆண்டவரே, வீசுமே, புரட்டு. அல்லேலூயா! என்னால முடியாது ஆண்டவரே, முடியும். அல்லேலூயா! உன்னால முடியாது, அவரால முடியும். அவர் உனக்குள்ளாக இருக்கிறதுனால முடியும். முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது ஆண்டவரே, முடியும். என்னால பைபிள் படிக்க முடியாது ஆண்டவரே, முடியும். எனக்கே யாராவது கொடுக்கணும்னு இருக்குது, நான் போய் 4 பேருக்கு கொடுக்க முடியுமா? 4 பேருக்கு இல்ல, 4000 பேருக்கு சாப்பாடு கூட ஆண்டவர் உன்னை வைப்பா. அல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இந்த கரத்தை உயர்த்தினப்பார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த கரத்தினால் அநேகருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் உயர்த்தினப்பார். அந்த கரத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்னதை நீ செய்தால் நான் உனக்கு சொன்னதை நான் செய்வேன் என்று சொல்லி. அநேக கரங்களுக்கு உடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நாம் அவர் சொன்னதை செய்யும் பொழுது, அவர் சொன்னதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொல்லுகிறார், எதிரே இருக்கிற பட்டணத்துக்கு போங்க, போய் அங்க ஒரு கழுத குட்டி என்ன செஞ்சிருக்கோம்? கட்டி கிடக்கும். அதை போய் அவுங்க. அவுக்கும் போது யாராவது கேட்பா, ஏன் கட்டி கிடக்கிற கழுதை அவுக்குறன்னு கேட்டா, இதை ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன. அதே போல அவங்க போய் நேரம் என்ன செஞ்சாங்க? கட்டி கிடக்கிற கழுதைய அவுத்தாங்களா இல்லையா? இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் சொன்னதை நாம் செய்தால் ஒருவனை எதிர் பேச மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிற விதமாய் நாம் செய்யும் பொழுது எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும்,
இனி தாமதியாது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இனி இன்னும் லேட் ஆகாதான்னு சொல்லி. அல்லேலூயா. இனி தாமதியாது. அல்லேலூயா. இனி தாமதியாது. தாமதித்த அநேக காரியங்களுக்கு, தாமதித்த அநேக ஜெபங்களுக்கு, தாமதித்த அநேக சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் சடிதியாய் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சடிதியாய் ஆண்டவர் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கிறதுல வல்லவர். செய்து முடிக்க பிரயாசப்படுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவர் சொன்னதை நம்ம என்ன செய்யாம இருக்கிறோம்? அநேக மனிதர்கள் சொல்வதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். எப்ப அவர் சொன்னதை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நன்மையாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனிதன் சொல்லுவதை நாம் அதிகமாய் கேட்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு பெருக்கத்தையும் ஒரு விசாலத்தையும் ஒரு மகிமையான காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். அவரை தேடுகிற வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்வார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது எதுவுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னா நடக்காததும் நடக்கும். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா பேசாததும் பேசும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா திறக்காததும் திறக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா நிக்காததும் நிக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா ஓடாததும் ஓடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா எழும்பாததும் எழும்பும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா பேசாததும் பேசும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா கேட்காததும் கேட்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா பார்க்காததும் பார்க்கும். அந்த ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கேட்டால் எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக செய்வேன். ஆனால் அதை கேட்க நம்முடைய இருதயம் அநேக நேரங்கள்ல அதை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறது அல்ல. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஒப்பு கொடுத்தனா ஆண்டவரே நீங்க சொல்றதை மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லி நீ என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இல்லையா? அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். பயங்கரமான காரியங்களை யாரை வச்சு செய்வார் தெரியுமா? பயங்கரமான ஆளை வச்சு செய்ய மாட்டாரு. பூச்சாண்டி சும்மா பிள்ளை பூச்சி போல இருக்கிற ஆளை வச்சு பயங்கரமான காரியங்களை செய்வார். இல்லையா? தாவீது ஒன்றுமில்லாம சிறு பயலா இருக்கிறார். யுத்த வீரர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது அவரை கொண்டு ஆண்டவர் செய்தார். இல்லையா? இன்னைக்கு நம்மளை சுற்றி பண பலத்துல பெரிய ஆளா இருக்கலாம், படிப்புல பெரிய ஆளா இருக்கலாம், பதவியில பெரிய ஆளா இருக்கலாம், எதில் வேண்டுமானாலும் உயர்வா இருக்கலாம். ஆனால் உயர்வை கொடுக்கிறவர் நம்மோடு இருந்தால் நான் சொல்ல முடியும், உன்னுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. இல்லையா? அவர் உயர்த்துகிற தேவன். எப்படி உயர்த்து? ஏன்னா அநேகர் உயர்கிறது எதுனா அவர்களுடைய பலத்தால் உயர்வார்கள். ஒரு தேவ பிள்ளை உயர்கிறது எதுனா அவருடைய கரத்தால் உயர்கிறோம். இல்லையா? பலத்தால் உயர்றதுனால நிற்க முடியாது, அவருடைய கரத்தால் உயர்கிறதுனால நிற்க முடியும். ஏன்னு சொன்னால் விழுகிறவனை அவருடைய கரம் தாங்கும். பலத்தால நிக்கிறவனால நிக்க முடியாது. ஒரு கால் உடைஞ்சு போனா நிக்க முடியாதுங்க, கீழே விழுந்துருவோம். அவ்வளவுதான் நம்முடைய பலன். ரெண்டு காலையும் பெரிய கட்டை எடுத்து ரெண்டு காலையும் ஒரு அட்டி அடிங்க, அவ்வளவுதான் நடக்க முடியாது, 4 நாளைக்கு வீங்கிரும். அவ்வளவுதான் நம்முடைய பலன். பெரிய கத்தி எடுத்து குத்துனா ரத்தமெல்லாம் போய் செத்து போயிடும். அவ்வளவுதான் நம்முடைய பலன், மனித பலன் அவ்வளவுதான். ஆனால் தேவன் கொடுக்கிற பலன் எப்படி இருக்கும் தெரியுமா? அது நிற்க கூடாதபடிக்கு இடத்தை அசைக்கிறதா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா சிங்கத்தினுடைய வாய்களை பிரிக்கிற அளவிற்கு பலனை அவர் கொடுப்பா. சிங்கத்தை பார்த்தாலே பயமா வரும். சிங்க வாயை பிடிச்சு கிளிக்கிறதுனா எவ்வளவு தெரியுமா? அது டன் கணக்குல இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவா அதை பிடித்து இழுக்க முடியாது. அவ்வளவு பலனை ஆண்டவர் கொடுப்பார். சிம்சோனை பலத்தினால் நிரப்பினார், தாவீதை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அந்த அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும், எவருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியணும். வாலிப தம்பிகள் ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியணும். ஃப்ரெண்டு சொல்றான், எனக்கு தெரிந்த ஒரு தம்பி சொன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தானே போனேன், இப்படி ஆகி போச்சு, ஜெயில இருக்கான். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போனேன், என் ஃப்ரெண்டு சொன்னான்னு செஞ்சேன், ஜெயில இருக்கான். இன்னொரு நபர் சொன்ன சாட்சி, என் மாப்பிள்ள சொன்னான்னு செஞ்சேன்,
இப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், காலை எடுத்துட்டாங்க, ஒரு காலையே எடுத்தாச்சு. இப்படி அநேகர் சொல்லுவதை கேட்டு செய்கிற அநேக காரியங்கள் அது முடிவிலே நன்மையாய் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நாம் செய்வோம் என்று சொன்னால் என்ன வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். என்ன வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். வெள்ளம் வந்தாலும் அவர் பார்ப்பாரு, காற்று வந்தாலும் அவர் பார்ப்பார், கடல் வந்தாலும் அவர் பார்ப்பார், எதிராக 1000 பேர் வந்தாலும் அவர் பார்ப்பார். அதனால அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை நீ செய்ய வேண்டும். இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு சொல்றதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி, இல்லையா? இந்த பக்கம்லாம் கையை உயர்லையே, நான் என்னத்தை செஞ்சேன் அப்படி இல்ல, ஆண்டவர் எனக்கு சொல்றதை நான் செய்வேன். எப்ப நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பதான் ஆண்டவர் பேச தொடங்குவார். அது தெரியுமா? மோசே நின்றார், மோசே மோசேன்னு கூப்பிட்டார், வா, பக்கத்துல வந்தார், ஆண்டவர் பேச தொடங்கினார். சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டார், சொல்லுங்க ஆண்டவரே, அடியே கேட்கிறேன். சொன்ன உடனே ஆண்டவர் பேச தொடங்கினார். எப்பொழுது ஆண்டவர் காளி விடுகிறார், அழைப்பு விடுகிறார், மகனே மகளே வாலிபனே சொல்லி அழைக்கிறார். இந்த அழைப்பை கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க, என்ன குறிச்சு உங்க திட்டம் என்ன ஆண்டவரே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறோம்? என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரிடத்துல எதை நாம் கேட்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பை கேளு, சமாதானத்தை கேளு, சந்தோஷத்தை கேளு, நீடிய பொறுமையை கேளு, தயவை கேளு, நற்குணத்தை கேளு, விசுவாசத்தை கேளு, இச்சை அடக்கத்தை கேளு, பொறுமையை கேளு. இதெல்லாம் நம்மளே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குது நீங்க பாக்குறதெல்லாம், இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் எங்க கேட்கறது? அதுதான் நான் சொல்லுவேன், ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை எப்படி இருக்குமா? ஃபேக்டா தான் இருக்கும். ஆண்டவர் கேட்க சொல்லுகிறது இதுதான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். பரிசுத்த ஆவியானவரை கேளு, ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் கேட்கிறோம்? ஒரு வாலிபர் தம்பி சொன்னா, எனக்கு பைக் வேணும்னு 1.5 வருஷமா கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஐயா, பைக் வேணும்னு 1.5 வருஷமா ஜெபம் பண்றியே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொடுக்கணும், ஒரு நாள் ஜெபம் பண்ணியா? இல்ல, நம்முடைய தேவைகளை குறித்து அதிகமாக ஜெபிக்கிற நாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, உங்க விருப்பம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். அவர் விரும்புகிறதை கேட்கும் பொழுது அவர் நிச்சயமா என்ன செய்வாராம்? கொடுப்பார். நாளில் 3 காரியங்களை 3 விதமாய் நாம் தியானித்து இருக்கிறோம். முதலாவது, அவர் சொன்னதை என்ன செய்வாராம்? செய்து முடிப்பார். அவர் திட்டம் பண்ணதை என்ன செய்வாரு? அந்த திட்டத்துல மாற்றமே இல்ல. உங்களை என்னையும் குறித்து பரலோகம் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்குது. அல்லேலூயா. உங்களை என்னையும் குறித்து பரலோகத்துல ஒரு சீட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? கையே காணோம், எனக்கு சீட்டா அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும், எனக்கு ஒரு சீட்டை ஆண்டவர் ஒதுக்கி இருக்கிறார். அல்லேலூயா. புக் பண்ணியாச்சு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சீட்டை புக் பண்ணியாச்சு. நான் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் எப்ப வரும் தெரியுமா? நான் அவர் சொல்லுகிறதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு மரித்தாலும் என் தேவனோடு நான் இசைவாடுகிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் அவரோடு, மரித்தாலும் அவரோடு. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழும். சில பேர் விசுவாசிக்கிறீங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக வாழும். வாழ்றதுக்குள்ள ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சுட்டு செத்தோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக செய்யறேன், என் பிள்ளைக்காக செய்யறேன், எங்க அப்பாக்காக செய்யறேன், எங்க அம்மாக்காக செய்யறேன், தாத்தாக்காக செய்யறேன், வீட்டுக்காக செய்யறேன், படிப்புக்காக செய்யறேன், எங்க பாஸ்டருக்காக செய்யறேன். வந்து சொன்னாரு, எங்க பாஸ்டருக்காக எங்க வீடையை வித்துட்டேன் பிரதர் அப்படின்னு. பாஸ்டருக்காக எதுக்கு வீடை வித்த? இந்த பாஸ்டர் ஏமாத்திட்டு ஓடிட்டாரு பிரதர் அப்படின்னாரு. பாஸ்டருக்காக எதுக்கு வீடை வித்த? பாஸ்டர் நம்பாத, ஆண்டவர் நம்பு. ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்காக எதையும் செய்வார்.
ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்காக நான் இதை செய்வேன். ஆண்டவரே, உமக்காக நீ சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும். அது கஷ்டமா தான் இருக்கும், பாரமா தான் இருக்கும். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். நாம் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி இருப்போம். ஆனால் அவர் நிச்சயமாய் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் தாமதிக்காது. ஹல்லேலூயா. வாசம் மறுபடியும் வாசிங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஹல்லேலூயா. இதுவரை என்ன லேட் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சோ, எது தாமதித்துக் கொண்டே இருந்ததோ, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுல ஏதோ ஒன்று நீங்க செய்யாம விட்டதுனால அது தாமதித்துக் கொண்டிருக்கிறது. அதை செய்வதற்கு இன்றைக்கே தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கே ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இந்த நொடி பொழுதிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவர் ஒரு நொடி தான், பிறந்ததுல இருந்து நடக்க முடியாதுன்னு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாரு. ஒரே வார்த்தை தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். 38 வருஷமா நிமிரவே முடியல. கூனி. பேரே என்னதான், பேர் கூட சொல்லல பாருங்க. பேரே எப்படிப்பட்ட பேர் தான்? கூனி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பேரே வேற மாதிரி ஆயிடுச்சு. குண்டு பையன், செவனே, குள்ளே, கல்லே, மோனே, கல்பை அப்படின்னு சொல்லி பேரே வேற பேர். அவங்க ஒரிஜினல் பேரை கூப்பிடுறதே இல்ல, ஒரிஜினல் பேரை கூப்பிடுறதே இல்ல, வேற பேரா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்போ நான் விசுவாசிக்கிறேன், எப்ப அந்த கூனிய ஆண்டவர் நிமிர செய்தாரோ அதுக்கப்புறம் அவளை பார்க்கிற எல்லாருடைய கண்களும் வித்தியாசமா பார்த்திருக்கும். ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கும். இதுவரையிலும் அந்த நாவே தோணாது. அப்படித்தானே? கூனியா இருக்கிறவரையும் அவங்கள பார்த்து கூனின்னு கூப்பிடலாம், இந்த கூனி அப்படின்னு சொல்லலாம். ஆனா கூனி நிமிர்ந்து நடந்துட்டா அதுக்கப்புறம் எப்படி கூப்பிடுறது? ஹல்லேலூயா. உண்மையான தன்மையை ஆண்டவர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருந்து செயல்படுகிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படித்து நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் ஒரே நொடி பொழுதிலே அவர் நிறைவேற்றுவார். நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே சொல்லி தங்களை மூடி ஒப்பு கொடுத்து உரிசியாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நான் அதை சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீங்களோ அதை நாங்க செய்ய எங்களுக்கு ஒரு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று முதற்கொண்டு ஒரு பெரிய காரியம் நடக்க நீங்க உதவி செய்யுங்க. தாமதித்துக் கொண்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே அவருடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும். பொய் சொல்ல நீ மனிதன் அல்ல ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். நீ சொன்ன வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு எங்களிடத்துல என்ன தடை இருக்கிறதோ, எங்களிடத்துல என்ன காரியம் இருக்கிறதோ அதை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இது எங்களுக்கு கிருபைத்தார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தப்படி நாங்கள் வாழ, உங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ நீர் கிருபைத்தார். நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும். என்ற வார்த்தையை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதியா நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.